ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். ட்ராயிங்கில் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு போர்ஷன். ரொம்ப ஈஸியானது தான். ஒரு ஆப்ஜெக்ட் மேலே இன்னொரு ஆப்ஜெக்ட் எப்படி ஆட் பண்ணுறது, ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்மை எப்படி சப்ட்ராக்ட் பண்ணி எடுத்துறது, அதுதான் சப்ஜெக்ட். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு கியூபாய்ட். இந்த கியூபாய்டு வித்தவுட் வேனிஷிங் பாயிண்ட் நம்ம இப்போது ட்ரா பண்ணிகிட்ருக்கோம். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் செகண்ட் எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வேனிஷிங் பாயிண்ட்டோடு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் இதை பண்ணும்போது வித்தவுட் வேனிஷிங் பாயிண்ட் ஜஸ்ட் பேரலல் லைன்ஸ் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. அதனால் நான் உங்களுக்கு பேரலல் லைன்ஸ் மட்டும் போட்டுட்ருக்கேன் வித்தவுட் வேனிஷிங் பாயிண்ட். ஒரு கியூபாய்ட், அகெயின் அந்த கியூபாய்டோட பக்கத்தில் இன்னொரு கியூபாய்டு ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு போர்ஷன் நமக்கு தெரியும், ஃப்ரண்ட் போர்ஷன் அந்த பேக் போர்ஷன். ட்ராயிங் இந்த மாதிரி நம்ம கம்போசிங் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ண உடனே இப்போ நான் ட்ரா பண்ணிகிட்ருக்க மாதிரினா போல்ட் லைன்ஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்க. பிகாஸ் கம்போசிங் அப்போது நம்ம நிறைய லைன்ஸ் ஓவர்லப் ஆகும். அந்த எல்லா லைன்ஸும் ரொம்ப டார்க்கராக இருந்ததுன்னா எந்த லைன் ஃபைனல் லைனுங்கிறது நம்மளால் ஃபைனலைஸ் பண்ண முடியாது. அதனால் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ரொம்ப லைட்டாக இருக்கணும். செகண்டு, இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது ஒரு கியூப் மேலே இன்னொரு கியூபாய்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம். சேம்ஸ் அதாவது ஆப்ஜெக்டோட அந்த சைட்ஸ், அந்த லைன் எந்த ஆங்கிளில் ஃபஸ்ட் டைம் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோமோ அந்த சேம் ஆங்கிள் அடுத்த ஆப்ஜெக்ட் அங்கே ப்ளேஸ் பண்ணும்போது நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் வேறு ஆப்ஜெக்டை டில்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் இது ஃபேஸ் டு ஃபேஸ். இந்த ஆப்ஜெக்ட் எந்த ஃபேஸிங்கில் இருக்கோ சேம் அதே ஃபேஸிங்கில் இன்னொரு ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இன்சைடு இருக்கிற லைன்ஸ் எல்லாம் நீங்கள் எரேஸ் பண்ணிங்கன்னா ஒரு சாலிடு கியூப் மேலே இன்னொரு கியூபாய்ட் பிளேசிங் ஆகிடும். ரொம்ப சிம்பிளான மெத்தட், பட் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இந்த அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இதுக்கு அடுத்து வரப்போகிற எல்லா போர்ஷன்ஸில் ஒர்க்ஸும் பண்ணுவோம். இது ரொம்ப கிளியராக இருந்ததுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக ஒரு விஷயத்தை கம்போஸ் பண்ணி முடிச்சுக்கலாம். இப்போ கியூபாய்டு அதெல்லாம் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு சிலிண்டர் ஃபார்ம். அகைன் ஒரு கியூபாய்டு ட்ரா பண்ணிவிட்டு இந்த கியூபாய்டை ஹாஃபாக டிவைட் பண்ணுறதுக்கு தான் அந்த கார்னர் டு கார்னர் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த கார்னர்ஸ், அந்த லைன்ஸ் ஹிட் ஆகிற அந்த பாயிண்ட்டு சென்டர் பாயிண்ட், அதில் அந்த ஹாரிசாண்டல் லைன் அண்டு அந்த சென்டர் லைன் நீங்கள் பேரலல் லைன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 4 டிவைட் ஆகிடும். இந்த ஹிட் ஆகிற அந்த பாயிண்ட்ஸை கர்வ் லைன்ஸ் ஸ்மூத்தாக நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எலிப்ஸ், ப்ராப்பரான எலிப்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த எலிப்ஸில் இப்போ நம்ம ஒரு கியூபாய்டு போர்ஷனை கட் பண்ணி வெளியில் ரிமூவ் பண்ணுறோம். இந்த கட் பண்ணி இருக்கிற அந்த போர்ஷனில் அந்த ஃப்ரண்ட்டு, அந்த சிலிண்டர் ஃபார்ம் ஆகிற அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் பெண்டாக இருக்கிற அதே மாதிரி தான் கட் பண்ணியிருக்கிற அந்த ஃபேஸிங்கை இப்போ நான் ட்ரா பண்ணிகிட்டு இருக்கிறது. எஸ், பட் இன்சைடு இருக்கிறது லைன்ஸு ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப் ஒரு அகைன் கியூபாய்ட். இப்போ இதை ஸ்ப்ளிட் அப் பண்ண போகிறோம். அதாவது ஒரு போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி இருக்கிற போர்ஷன்ஸ் அப்படியே வச்சிட போகிறோம். ஃபஸ்ட்டு பண்ணது ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஒரு போர்ஷனை ஸ்லைஸ் பண்ணியாச்சு. அதை நமக்கு கட் பண்ண அந்த போர்ஷனை மட்டும் டார்க்கன் பண்ணிகிட்ருக்கேன். சிலிண்டர் ஃபார்மில் ஒரு கியூபாய்டு அட்டாச் பண்ணோம். இப்போ நம்ம அந்த கியூபாய்டு அட்டாச் ஆகிருக்கிறது அந்த சிலிண்டரில் அந்த சைட்ஸ் பாருங்கள், டார்க்கன் பண்ணியிருக்க அந்த சைட்ஸ், அந்த சிலிண்டர் எலிப்ஸ் என்ன ஃபார்ம் ஆகிருக்கோ அப்படி தான் ஃபார்ம் ஆகிருக்கும். இது ஒரு சப்ட்ராக்ஷன் தான்.
இது வந்து எதனால் இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து ட்ரா பண்ணிகிட்டே இருக்கோன்னா, இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் ஷேப்ஸை வந்து இந்த ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஒரு ஃபார்மில் இப்போ கியூபாய்டில் நம்ம வந்து ஒரு க்யூப் அட்டாச் பண்ணோம், சிலிண்டர் ஃபார்மில் வந்து ஒரு க்யூபாய்டை அட்டாச் பண்ணோம். அந்த மாதிரி என்ன ஃபார்மில் வேணாலும் இன்னொரு ஃபார்மை கொண்டு போய் ஈஸியாக அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸசைஸ் தான் அதெல்லாம். இது சும்மா ஒரு பிரிக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிற மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இது. ஸோ எல்லா ட்ராயிங்லேயும் நீங்கள் கவனிச்சிட்டே இருந்தீங்கன்னா எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும், ஃபைனல் லைன் மட்டும்தான் ரொம்ப டார்க்கராக இருக்கும். இதை கம்பல்சரி டீஃபால்ட்டாக நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரா பண்ணும்போது டெஃபினட்டாக இப்படி தான் இருக்கணும், அதுதான் உங்களுக்கு ரொம்ப சேஃப். அண்ட் ஏன்னா மேபி நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு வரும் சம்டைம்ஸ், அப்போ நீங்கள் டார்க்கன் பண்ணிட்டீங்கன்னா பண்ண முடியாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இப்போ நம்ம பேசிக்காக சொல்லி கொடுத்துட்ருக்குற இந்த எக்ஸசைஸை மட்டும் பண்ணாமல் நீங்கள் புதுசாக என்ன ஃபார்ம் வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறைய இதை ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 2 to 3 ஃபார்ம்ஸ் மட்டும் பண்ணுறதுனால ஒரு யூஸும் இருக்காது. ஓகே, ஸோ கண்டிப்பாக நம்புகிறேன் நீங்கள் நிறைய இதை ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அண்டு டெஃபினட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் இதை போஸ்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒர்க்ஸை. தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.